ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. இந்த 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடணும். ஒரு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை வதங்கி இருக்கணும். தக்காளி நல்லா பழமா இருக்கதா எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அந்த சூட்டுலயே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. இதுலயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கணும். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு பண்ணிக்கோங்க. தாளிப்பு பண்ணதை சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு இந்த சட்னிக்கு இட்லி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.